போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சூப்பர் மிக்ஸ் 5. அதாவது எப்படி சொல்லலாம்னா 20,000 ரூபாய் பக்கத்தில் இருக்கிற, அதாவது 20,200 ஏதோ இப்போதைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு ஒரு சில சைட்ஸ்லாமா. ஒரு ஐஎம் 20,000 நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யத்தோட. ஆமா, சூப்பர் மிக்ஸ் 4 வந்து 14 வந்துச்சா, சூப்பர் மிக்ஸ் 4 வந்து இப்போ 16 வித்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து குவாட் டிரைவர், ஓகே. இது வந்து பேண்டா டிரைவர். ஒரு சைட்லயும் 5 டிரைவர் யூனிட். பேண்டானா என்ன கணக்கு? அதான் பென்டாவா 5 இந்த பக்கம் ஒரு 5 இந்த பக்கம் ஒரு 5. எப்பா அது பாவம் இல்லையா? ஆக்சுவலா இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 5 டிரைவர் என்ன அப்படிங்கிறதுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு போன் கண்டக்ஷன் டிரைவர், சரியா, ஒரு டைனமிக் டிரைவர், ஓகே, 2 பேலன்ஸ்டு ஆர்மேச்சர் டிரைவர், ஒரு மைக்ரோ பிளானர் டிரைவர். ஸோ இது எல்லாமே இங்க இருக்கு. இந்த இங்கே போட்டிருக்காங்க ஒரு ஹெட்ல அவ்வளோ இருக்கா? ஆமா, இதுக்குள்ள அதுதான் இவங்களோட சாதனை. இதுக்குள்ள 5 டிரைவர் யூனிட் இருக்கு. 5மே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ல ஒர்க் பண்ணாதானே ஒரு மிக்ஸ் கிடைக்கும். அதுதான் சூப்பர் மிக்ஸ். எப்படி சரியான மிக்ஸா இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் சல்யூட் டு ஆர்ட் அண்ட் சயின்ஸ், அதுதான் வந்து சிம்காட்டோடது. ஸோ அதை நிஜமாவே மாஸ் பண்ணியிருக்காங்கடா. அது வந்து விவரிக்கணும்னா நீ பாட்டு கேட்டா புரிஞ்சிடும். இந்தா ஆமாங்க, பாடி ரொம்ப வெளில இருக்கு. சொன்னேன்ல, நான் ரொம்ப நேரம் மாட்டிருக்க முடியுமான்னு தெரியல. அது உனக்கு மாட்டினதுக்கு அப்புறம் தெரியலையா? அதானே ட்விஸ்ட். ஓகே ஓகே. இன்னொன்று என்னன்னா, குட்டி இயர் டிப்ஸ்க்கு போனோம். இன்னும் குட்டி இயர் டிப் உள்ள போயிடும். அது போய்க்கலாம். இப்போதைக்கு இந்த மீடியம் சைஸ் இயர் டிப்ஸ்ல தான் அது இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், என்னன்னா உள்ள மல்டிபிள் டிரைவர் இருக்கனால இங்க தட்டினாலே அது என்னன்னா அந்த இது போன் கண்டக்ஷன் டிரைவரோட இங்க இப்படி இங்க அது மேல வந்து மெட்டல்ரா, மீதிலாம் ரெசின்ரா, 3D பிரிண்டட் தானே. சரிங்க பாரு, இப்போ இந்த பாட்டு ஆடறாரு என் ஃப்ரீக்வன்சி அப்பதான் திட்டுவாரு. அது பரவாயில்ல. டேக் என்னன்னு காட்டும், சிம்காட் EGTU 280 இதுதான் நீ வச்சிருக்கிறது. ஃபுல் சவுண்டா? இது ஃபுல் சவுண்ட் வச்சாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது ஃபுல் சவுண்டுக்கு எடுத்துக்கல. அதான் மேடம், வடிவேல் தான் ஞாபகம் வர்றாரு. என்னடா சும்மான்னு சொல்லிட்டு வந்து நல்லா கேக்குது. கேட்கலையா? லைட்டா நீங்க பேசுறது நல்லா கேக்குதா? டிரான்ஸ்பரன்சி போட்டிருக்குல்ல. என்னடா சொல்ற? கேட்க கூடாது. என்னடா சொல்ற? கேக்குதுங்க. அப்ப சரியாவே கனெக்ட் பண்ணலையா? நல்லா தாங்க காதுல மாட்டிருக்கேன். நான் இப்ப இங்க பாரு, ஒண்ணுலடா, நீ மாட்டிருக்கும் போது லைட்டா கேட்டுச்சு நீ பேசுறது. ஓகே, அதாவது பாட்டு வெளில கேட்டுச்சு. நான் எப்படி பிளேஸ் பண்றேன் பாரு, உள்ள லாக் ஆயிடுச்சு. இப்ப நீ பேசு. ஆண்டவரே, சத்தியமா கேட்கல நீ பேசுறது. நீ அப்ப சரியாவே லாக் பண்ணல. சரியா மாட்டலையா? ஏங்க இதுக்கு மேல நான் எப்படிங்க மாட்ட முடியும்? வேற லெவல்ல இருக்கு. டேய் நீ சரியாவே நீ எது சொன்னாலும் எனக்கு கேட்கல. இதுக்கு மேல நான் அப்ப பட்டு தான் மாத்தணும் நானு. ஏன்னா நான் இதுக்கு மேல எங்க நிக்கிறது இல்லையே. நான் இப்ப கரெக்டா உள்ள அதை இன்சர்ட் பண்ணணும். கரெக்டா வெயிட் பண்ணு. ஆமாங்க, அதுக்கு மேல தள்ள முடியலங்க. சும்மா ஒரு தாத்தா மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. தாத்தா மாதிரி ஏதாவது சொல்றேன்னா அடிங் தாத்தா வராரு. வேணாண்டா, அதுக்காக ஆண்டவர் பட்டு மாத்தி கொடுக்க போறாரு. இதையும் டெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும்ல. எத்தனை பேரு? 2 இது, ஒன்று கருவா கொட்டை, இன்னொன்று வந்து சிவப்பு. ஓகே ஓகே. நான் சிவப்பு தான் போட்டேன், பீஸ்டா இருக்கட்டும் நம்மளால அப்படின்னு. இப்போ கருப்புல சின்ன டிப்புக்கு போகிறோம் நம்ம, ஸ்மால் சைஸ் டிப்ஸ். அது வந்து நிஜமா ஃபேக்ட் தான். இயர் டிப்ஸ் வந்து மேட்டர்ஸ் அலாட். நம்மளுக்கு வந்து அந்த தான் கம்ஃபர்ட் வந்து டெலிவர் பண்ணுவோம். என்ன பையங்க நான் கேட்குறேன், சும்மா வேற லெவலில் இருந்தது. நான் பேசுறது கேட்குதுங்கிறானா, அப்போ சரியா மாட்டலன்னு அர்த்தம். இப்போ பேசுங்க. இப்போ பேசுனா கேட்குதா? ஒண்ணுமே கேட்கல. கேட்க கூட பாத்தீங்களா, இவர் பச்சை தப்பா கொடுத்துட்டு சட்டையை பிடிச்சி ஒரு ஐஎம் அது ஆடியோ, அதாவது வெளியிலயும் பெருசா லீக் ஆகாத மாதிரி தான் இருக்கும். நிஜமாவே இந்த பட்டு கரெக்டா இருக்கு. ஏன் ரகுமான் அப்பவே எல்லாத்தையும் செஞ்சு விட்டு போயிட்டாரு போல இருக்கு. இப்போ எதுவுமே பண்ண மாட்டாரு. ரெமோ இது ஹாரிஸ் ஜெயராஜா. ஹாரிஸ் ஜெயராஜா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. ஹாரிஸ் மாம்ஸ் சாரி மாம்ஸ், தெரியாம சொல்லிட்டேன். அதானே நீங்க காட்டுனீங்க, இல்லைன்னா நான் கடைசி ஏற நினைச்சிருந்தேன். கமெண்ட்ல செமையா இருந்திருக்கும்ல. ஏன்டா SRK எங்க இருந்து எங்க கூட்டி போற? பிரகாஷ்ல இருக்காரு, கூட பாடி இருப்பாரு, சிங்கர் போல இருக்கு. சரி இங்க பாரு, எல்லாமே பாருங்க. நக்குல் ஆக்டர். ஆமாமா. டேய் ஹாரிஸ் ஜெயராஜோட ஸ்பெஷாலிட்டியே தானே பாடுறது. ஒருத்தன் பண்ண போதும், நீ என்ன 3 பேரை கூட பாட சொல்ற? அப்படிதான் இருக்கும். அது வாய்ஸோட மிக்ஸ் ஆகி சூப்பரா இருக்கும்.
சரி இப்போ யானை வந்து இது வழியா வருது. ஓகே, சரியா? இந்த பட்டு மாற்றிட்டதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. பா அந்த ஜின் 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 அந்த வேரியேஷன் செம்மையாக தெரியுது. அதாவது நீ ரொம்ப கவனிச்சு கேட்டா அதான் கவனிச்சு அந்த நடுவில் வந்து நீங்கள் கட் பண்ணீங்கல்ல, அப்போ ஒரு பேஸ் வந்துச்சு. அது என்னன்னா பின்னாடி அடிச்சது போல இருக்கு. பின்னாடி அடிச்சது மட்டும் இல்ல, அந்த போன் கண்டக்ஷன் டிரைவர் ஒரு சின்ன ஷேக்கை உள்ள கொடுக்கும். சின்ன ஷேக். அது வந்து நம்ம அமைதியா ஃபீல் பண்ணும்போது செம்மையா தெரியுது. அதுதான் வந்து இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணீங்கல்ல, அப்போ அந்த இது வந்துச்சு. சரி எப்படி அதனால தான் மறுபடியும் யானை எப்படி இருந்தது? ஆனால் சூப்பராக இருந்துச்சு. குட் குட் குட். சரி இப்போ இதுல யானை கேட்டல்ல, அதில் பூனையை கொடுத்தாலே யானை மாதிரி வரும். ஓகே, N91. இந்த ஹாரிஸ் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கா அப்படின்னு. என் ஃபோனில் வந்து அது என்னால் லிசனே பண்ண முடியல. அது வேறு விஷயம், ஏன்னு தெரியல. எல்ஜிலையும் இதுலேயும் வந்து அந்த எங்கேயோ ஒரு ஓரத்துலங்க அப்படின்னு ஒன்று. இது மாதிரி தான் மஞ்சள் வெயில் ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன் தெரியுமா, பேக்ரவுண்ட்ல ஒரு இடத்துல வந்து அது என் ஃபோனில் கேட்கும்போது நான் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலையா என்னன்னு தெரியல. ஆனால் இதில் இந்த ரெண்டுத்துலேயும் வந்து அந்த டிஷ் வந்து பாட்டுக்குள்ளாக தான் இருக்கு. ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த டிஷ் அப்ப நீங்க சொல்றீங்கல்ல அந்த போன் கண்டக்ஷன், மேபி அது வந்து அந்த டைமுக்கு எடுக்குது. லைட்டா அதிரும் லைட்டா. அது வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே இந்த இடத்த வந்து இங்க வர அதோட அப்படியே பண்ணுது. ஹைலைட் என்னன்னா, நீ வால்யூம் இப்போ வந்து வச்சிருக்கிறது எவ்வளவுனா 55% கிட்ட வச்சிருக்கீங்க. ஏன்னா அதுவே அதிகமா இருக்குங்க எனக்கு. ஓகேயா? இப்போ நான் ப்ளே பண்றேன். சரியா? இங்க பாரு. என் கையே வைப்ரேட் ஆகுதுங்க பாருங்களேன். சரிதா? இந்த ஜிர்க் ஜிர்க்குங்கிறது ஏன்னா அதான் வெளியே கேக்குது யானை. அந்த இது பீட் வரப்பெல்லாம் ஜிர்க் ஜிர்க்குங்கிற ஒரு மாதிரி அதிர்வு இருக்கு. இல்ல எனக்கு என்னன்னா, இது எல்ஜியால எவ்வளவு புஷ் பண்ண முடியுதுன்னு நான் பார்த்தேன்டா, எல்ஜியோட 75 அதுல காட்டும். அது வந்து தலைவனோட 60. அதான் எல்ஜியோட 75ங்கிறது 100. அவன் ஹைஃபை டேக்ல என்ன வரும்னா 75 வரைக்கும் நான் போறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த 75ங்கிறது அவனோட 100. அவனோட 100 வந்து இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 65 வருது. அதான் நான் அதை வச்சதுமே போதுன்ட்டேன். 55ல நான் போதும். இது வந்து பார்த்தனா இதுல 100லாம் கொண்டு போனேன்னு வை, கேட்க முடியாதுங்க, செத்து போக வேண்டியதான். நம்ம வந்து இது சவுண்ட் சிஸ்டம்க்கு சூப்பரா இருக்கும். சவுண்ட் சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிட்டு 100லாம் சின்ன ஸ்மட்டி வச்சிருந்தா பயங்கரமா இருக்கும். பிருச்சு மேமோ எங்கால செல்லாத்தா. அதான் எங்க மாரியாத்தா. சரி, இது எப்படி இருந்தது அண்ணா இத கேக்குறதுக்கு? நீ இப்ப மாட்ட, நான் வேற ஒரு சாங் ப்ளே பண்றேன். வேற இந்த மைல்டா ஏதாவது வரும்ல? மைல்டாவே போடுறேன். இருக்கு வா. சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ். சோ நீங்க ஓவராலா இசையிலுமே வந்து சஹானா அதுல வந்து பாருங்க, எங்கெங்கயோ உட்காந்துருப்பாரு போலங்க. ரூம் ஃபுல்லா அவரே உட்காந்துக்கிட்டு இங்க ஒரு அடி அங்க ஒரு அடி நான் அடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு அவ்வளோ வேரியேஷன்ஸுங்க. அதானே இப்போ சிங்கிள் டிரைவர்லயும் ரொம்ப கஷ்டப்பட்டு டியூன் பண்ணி கொண்டு வரலாம் ரிசல்ட், இல்லைன்னு கிடையாது. பட் இது வந்து இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா 5 டிரைவர் யூனிட்ஸ் அசால்ட்டா சொன்னாங்க. அந்த போன் கண்டக்ஷன் இருக்குல்ல, அதோட வேலை வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குட்டி விஷயமா இருந்தாலும் அவன் வந்து இங்க ஞாபகப்படுத்தி விட்டுறான். இந்தடா மத்த எல்லாமே வந்து ஆடியோ தான். அது ஹாப்டிக்ஸ் இருக்குல்லடா, ஹாப்டிக்ஸ்லயே ஒரு மைல்டு ஹாப்டிக்ஸ் இங்க ஃபீல் ஆகும் திடீர்னு லைட்டா. அதான் ஏன்னா மத்த எல்லாமே வந்து ஆடியோ தான் கொடுக்குறான். அதுல வந்து நம்ம லிசன் பண்ணணும். ஆனா இவன் மட்டும் என்ன பண்ணிடுறான், அந்த ஜிர்ருங்கிறத வந்து காதுல ஃபீலே கொடுத்துட்றான். கிரிக் 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 அந்த ஒரு இது வந்து நமக்கு அட்டென்ஷன் அங்கேயே வந்துடுது கரெக்டா. அங்க கேட்கும்போது ஓ இங்க ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கானுங்களே அப்படின்னு லிசன் பண்றோமா, அப்போ வந்து அப்படியே அந்த மெட்டு வருது. சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல. ரொம்ப அதாவது அதான் கொடுக்குற காசுக்கு பரன் ப்ரோ சொல்லுவாங்கல்ல, ஒரு சில பேர் இந்த நோட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு. ஹெவியா நோட்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு நிஜமாவே இவன் வந்து ஒர்த்துங்க. அங்க வந்து ஏன்னா எனக்கு வந்து அந்த நோட்ஸ் கிளாரிட்டிலாம் எனக்கு கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. பாட்டு கேட்டா நல்லா இருக்கா அவ்வளவுதான். அதான் பாட்டு கேட்டா நல்லா இருக்கா அதுவே எனக்கு தெரியல. அந்த எதோ யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய மெட்டல்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்குள்ள யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இதுல தெரியுது. அதுதான் வந்து நான் இதுல தெரிஞ்சுக்கிறது. அதான் சூப்பரா இருந்துச்சு, நல்ல வேற லெவல்ல, பயங்கரமா இருக்கு. நைஸா பார்த்தா அவனுக்கு ஏதோ பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்கானுங்க. சூப்பரா இருக்கு, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். அதான் ஈவன் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு 2010 கிட்ட இருக்கும்ல, 2010 கிட்ட வந்தோம்னா அப்போ இருக்கிற சாங்ஸ் எல்லாம் வந்து இன்னும் வேற லெவலு. ஆமாடா, இப்போ இதுலயே வந்து இன்னும் ஒரு சில பாட்டுலாம் இருக்கு. இப்போ ரீசெண்ட்ல இருக்க சாங்கை பத்தி நான் பேச வரல, அதனால தான் 2010ன்னு சொல்றேன். 2010ல பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா, அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ், ஏஆர் ரஹ்மான், இவங்களோட ஒரு காம்படிட்டிவான ஒரு மியூசிக் டைம் அப்போலாம். அப்போ இருக்க பாட்டுலாம் வந்து சீரியஸாக லிசன் பண்ணால் சூப்பராக இருக்கும். கேட்க எப்படி இருக்கு. ஏன்னா இளையராஜா சாங்ஸ் கூட வந்து ஒரு சில நேரம் என்ன அவர் பேர் கூட சொல்லக்கூடாதாம்ல, சரி அவர் ஒரு சில ஆமாம் அவர் பேர் சொன்னால் காப்பிரைட் இருப்பாங்களாம், அப்படிதான் சொன்னாங்க. யார் சொன்னாத அப்படின்னு தான் பார்த்தேன்.
யார் சொன்னாது? நான் இங்கேயே பார்த்தேங்க. என்ன நியூஸ் அது? நியூஸ்ல இல்ல, அவ ஐயா பேரை கூட சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. சும்மா அதெல்லாம். ஆக மொத்தம் இளையராஜா சார் சாங்ல கூட வந்து என்ன ஆயிடுனா மெட்டல்ஸ் ஹெவியா இருக்கும். நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து காதுல டீப்பா கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கேன்னு ஒரு ஃபீல் வந்துடும். அதனால தான் சொல்றேன், இந்த 2010 கிட்ட இருக்கிற சாங்ஸ்லாம் கேட்கும்போது மேபி இவன்ல வந்து ரொம்பவே ஆப்டா இருப்பான். எனக்கு அந்த சிவாஜி சகானா வந்து இப்பயும் மைண்ட்ல ஓடுதுங்க. சூப்பரா இருந்துச்சு. அவரோட தலைவன் வந்து அதில் பயங்கரமா வேலையை பார்த்துருக்காருன்னு தோணுது. சூப்பரா இருந்துச்சு. குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அதான் ஃபைனலாக சொல்லணும்னா, நான் வந்து இது அவ்வளோ யூஸ் பண்ணி பேர்ன் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்து மேபி பேர்ன் பண்ணது கூட ஒரு ரீசனாக இருக்கலாமோன்னு தோணுது. எனக்கு தெரியல, பட் ஆனால் சூப்பராக இருக்கு. ஆனால் வேற லெவல். ஏன்னா இதில் எல்லாருமே லிசன் பண்ணிட்டு சொன்னது இதுதான். அஸ்வத் இது மட்டும் செம ஃபன்னாக இருக்கும். இதில் அவனுக்கு என்ன கன்ஃபியூஷன் கொடுத்தேன்னா, சூப்பர் மிக்ஸ் 4ல் ஒரு பாட்டை கேட்க வைப்பேன், அதே பாட்டை சூப்பர் மிக்ஸ் 5லையும் கேட்க வைப்பேன். அப்போ வந்து என்ன ஆகும்னா அவனுக்கு நிறைய மாறும். ஏன்னா அதோட டியூனிங்கே வேற, இதோட டியூனிங் வேற. உடனே அதே மாதிரி இது சாங்ஸ் வந்து வேரியேஷன் இருக்குங்க. எல்லா பாட்டுலயும் வந்து இப்ப சகானால வந்து அந்த வாய்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மெட்டல்ஸ்க்கு அப்படியே போகுது. அது வேற மாதிரி இருந்துச்சு. அதே இப்ப இந்த பாட்டு இருந்துச்சுல, தன்னானே தண்ணிலாரி மண்ணிலாரி, அந்த தண்ணிலாரி மண்ணிலாரியா, இதெல்லாம் உனக்கு யாரா சொன்னது? இதுல பாருங்க மீமா. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல வந்து வாய்ஸ்க்கு செம்ம இம்பார்ட்டன்ஸ். அதில் அந்த ஹை பிச்சு போகும்போதுலாம் அவர் அந்த மணிவண்ணன் சார் பாடுற மாதிரி தான் இருக்கும். அது யார் தெரியும்ல? எம்எஸ்வி. ஓகே அவர் தான் அந்த ஹை பிச்சு போறப்ப இவங்க வந்து வாய்ஸ்க்கு மட்டும் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏன்னா சாங்ஸ் வந்து செம்மையா வேரியேஷன் காட்டு. எம்எஸ்வி சொல்லுவாரா, எப்பா இன்னைக்கு பாடுறதுக்கு ரெக்கார்டிங் இருக்குன்னு சொன்னாப்பா. யாரு? ஏஆர் ரஹ்மான் கிட்ட தான் மியூசிக் போனதே. ஒரு பாட்டுக்கு என்னன்னா, பாடுறதுக்கு முன்னாடி நம்ம அவ்வளோ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு. ஓகே முடிஞ்சு கிளம்புங்கன்றான். சீரியஸாவே பிளான்லயே இல்ல இந்த மாதிரி. புரியுதா? என்ன பையன் என்ன பாட உள்ள எதுவும் பண்ண உள்ள வருமானே தெரியல அப்படின்னா, இப்ப நீ கேட்டுட்டு சொல்ற பத்தி அது பயங்கரமா இருக்கு அப்படின்னு. இல்ல நிஜமாவே அந்த எல்லா சாங்ஸுமே வந்து அப்படியே ஒரே மாதிரியே கொடுத்துட்றேன், டொப்புன்னு அடிச்சிட்டு இருக்கணும்னு இல்லை. ஒவ்வொரு பாட்டுக்குமே வந்து இது மேபி ஆட்டோ டியூனிங் ஆகுதா என்னன்னு தெரியல எனக்கு. ஆட்டோ டியூனிங் இல்லடா இது. ஆக்சுவலா 5 டிரைவர் இருக்கிறனால அந்த அட்வான்டேஜஸ் அதுக்கு இருக்கும். அடுத்து என்னன்னா, அப்போ வந்து சாங்ஸுக்கு அவ்வளவு மெனக்கட்டாங்க எல்லாருமே. இன்னொன்னு என்னன்னா, அவங்க ரெக்கார்ட் பண்ணும் போதா இருக்கட்டும் அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அப்போ பொழுதுபோக்கு பாட்டு தான் இருக்குல்ல பீக்ல இருக்கு. விஷுவல் பொழுதுபோக்கு தாண்டி ஆடியோ வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியும். சோ அதனால அதுக்கேற்ற மாதிரி அப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து ஆடியோல ரொம்ப வேலை பார்த்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்கு தெரியுமா, விஷுவல் ட்ரீட்டை தான் ரொம்ப என்ஹான்ஸ் பண்றாங்களே தவிர ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குறைச்சிட்டாங்க. தளபதி கச்சேரி அதில் பார்த்தா ஏகப்பட்ட மெட்டல் டம்மு டும்முன்னு அடிச்சிட்டு கிடக்கு. என்ன பண்றது? அதனால தான் சொன்னேன் 2010 கிட்ட இருக்க பாட்டு வந்து நீங்க முடிஞ்சா எங்களுக்கு எப்பயுமே நானும் பரத்தும் வந்து முடிவு பண்ணது என்னன்னா, 1990க்கு அப்புறமா ஆரம்பிச்சு 2010 வரைக்கும் மட்டும்தான். அந்த 20 வருஷம் தான் எங்களுக்கான க்ளோரி பீரியட். சூப்பரா இருக்கும். அந்த இப்போ இடையில வந்து ஒரு 650 பாட்டு எடுத்து வச்சோம். அது எல்லாமே எப்போ உள்ளதுன்னா கரெக்டா 2000 to 2007. சரியா? 1999 to 2007 உள்ளதெல்லாம் எடுத்தோம். அதுல மேக்ஸிமம் வந்து மெஜாரிட்டி மாம்ஸோடது தான். ஹாரிஸ் சரியா? ரன்னு என்னென்ன இருக்குமே, நிறைய எடுத்து வச்சோம். அவரோட கோவில் கிளின்னு இருக்கும், தனியா எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் MP3 ஃபைல்ஸ் தான். அதான் இதுலயே ஹை குவாலிட்டி ஃபைல்ஸ் இருக்கும்டா. அதுதான் நான் சொல்றேன். அந்த ஃபைல்ஸ்லாம் இருந்ததுன்னா எனக்கு எந்த இடத்துல அந்த ஹை குவாலிட்டி வந்து இதாகுது அப்படின்னா, இந்த ஃபீமேல் வாய்ஸ் இருக்குல்ல, ஃபீமேல் வாய்ஸ் வந்து ஹை பிச், அது எப்பயுமே ஹையா இருக்கும். அது வரப்போ மட்டும் ஒரு மாதிரி என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் வந்து கொலராக இருக்கான், என்னடா இது டிஸ்டர்ப்டாக இருக்க மாதிரி இருக்கேன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அதனால அந்த இடத்துல ஹை குவாலிட்டி ஆடியோவாக இருந்தால் மேபி அது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குமோன்னு தோணுது. இதுக்கே இந்த கிளி சூப்பருங்க. இவன் நிஜமாவே வந்து சூப்பர் மிக்ஸ் 5 அந்த சிம் கார்டு சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. வேற லெவல். ஏதோ ஒன்று ப்ராப்பராக ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆடியோ வந்து இயர்லி நான் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணாமல் அவங்க வந்து ஒரு சில டிரைவர்ஸ் உள்ள வச்சது ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியுது. நான் சரி என்ன 5 டிரைவர் இருக்கு, மேபி எல்லா சாங் அப்டேட் கொடுக்கணும் கேட்டு ஓடின்னு போலன்னு பார்த்தா அப்படி இல்லை. ஒவ்வொரு சாங்ஸுக்கும் இப்போ இந்த வீடியோ எடுக்கும் போதே நம்ம யோசிக்கல 1-5 வரைக்கும் வீடியோ எடுப்போன்னு. இல்லை நிஜமாவே எனக்கு அந்த வேரியேஷன்ஸ் வந்து இதில் இவெல்லாம் நான் பேசுகிற காரணமே அந்த வேரியேஷன் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஆப்வியஸாங்க அதேதான். ஸோ அதுதான் இவங்களோட வின். சரியா? ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி மட்டுமே 3 வீடியோ வரும், தப்பா எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வச்சிருந்தாரு. ஆமாம், அதில் நீங்கள் பேஸ்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாம், என்ன வேணா கஸ்டமைஸ் பண்ணி நல்லா டியூன் பண்ணியிருப்பேன். ஆமாம், அந்த டியூனிங்கை தாண்டியுமே இவன் வந்து அதை ஒன்று பண்ணியிருக்கான், ஸ்கோர் பண்ணுவான். ஏன்னா அதனால தான் நான் மாற்றி காமிச்சேன். அந்த டியூனிங்கை வந்து இவன் எடுத்துக்கிறான், பட் ஆனால் டிஸ்டார்ட் ஆக மாட்டான். நான் பேஸ் இந்த இடத்துல பேஸ் இருக்கு, பட் ஆனால் உனக்கு வந்து இந்த இடத்துல வாய்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு இவனே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நமக்கு ஒரு மாதிரி கொடுக்குறான். சூப்பர். இவன் வந்து
இது மாதிரி ஜெம் ஆஃப் லெவல்ல சூப்பர் மிக்ஸ் 4லயும் நான் இதே மாதிரி தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஆனா இது வந்து ஒரு படி மேல போயிடுச்சு. அதான் மேட்டர். ஒரு படியில பல படிகள். அது காரணம் வந்து we can feel now அந்த போன் கனெக்ஷன், not only here, அதே we தான் can feel. அந்த ஃபீல் தான் மேட்டர். அந்த ஃபீல் அப்பதான் வந்து நமக்கு ஒவ்வொரு சாங்குக்கும் வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. குட் குட் குட். இப்போ ரீசெண்ட் டைம்ல திரும்ப எனக்கு எப்படி இருக்குன்னா 2016-17ல போன் கண்டக்ஷன் வந்து எமர்ஜ் ஆகுது, பட் அப்படியே ஃபால் ஆயிடுச்சு, பெருசா அது ரீச் ஆகல. இப்போ திரும்ப போன் கண்டக்ஷன் மேலே வருது. ஏன்னா பாரு ஷாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், போன் கண்டக்ஷன், இதுவும் போன் கண்டக்ஷன். கேபிஆர்ல இப்போ தான் ஒன்று போட்டோம், அதுவும் போன் கண்டக்ஷன். ஸோ எல்லாமே போன் கண்டக்ஷன் இப்போ திரும்ப வந்து உள்ள வருது. பாப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஏன்னா இதுவும் பார்த்துருப்பேன், அது வந்து இம்பல்ஸ் டிரைவர்னு சொல்லிட்டு சோனிக் லேம்ப், அவங்களும் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபீல், அதுவும் போன் கண்டக்ஷன் மாதிரி தான். கடைசியாக ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் என்னடா யூஸ் பண்ணேன்? கடைசியாக ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் என்ன யூஸ் பண்ணேன்? விவோல ஏதோ ஒரு ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் நம்ம ஃபோன் வரனாலேருந்து சுட்டது, அதை யூஸ் பண்ணேன். ரொம்ப பிராங்கா பேசுறீங்க சார். லெஃப்ட் ரைட் கரெக்டா இன்சர்ட் பண்ணிக்க. கனால் உள்ள ஆனா அது சுட்டு அது கனால் உள்ள இன்சர்ட் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ஓ. அதுக்கப்புறம் சிஎம்எஃப் ப்ளூடூத் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணேன். நத்திங் இயர் யூஸ் பண்ணேன். நாங்க எஸ்ஆர்கேவோட எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதை கேட்டா நல்லாதான் இருக்கு. கேளு கேளு கேளு. இதை நல்லா இல்லைன்னு எவனும் சொல்ல மாட்டான். கிறிஸ்டல் கிளியரா இருக்கே. என்னையா இது, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இப்படி கேக்குது. நல்லா இருக்கே. எங்க குட்டியா ஏஆர் ரஹ்மான், அதாவது சாய் அபேகர் பாட்டை போடுங்க. அதனால குட்டியா அதெல்லாம் இதுல இல்ல. இதுல இருக்கலாம் 15 வருஷம் பழைய பாட்டு. ஏஆர் ரஹ்மான் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஃபுல் வால்யூம் போடுங்க. அதெல்லாம் காது தாங்காதே, சும்மா போட்டுடுங்க. இது மெலடி மாதிரி தான் தெரியுது. செப்பரேஷன்ஸ் வந்து மேசிவ். ஒன்றுத்துக்கு ஒன்று ஓவர் ஆப் ஆகாமல் எல்லாமே கிளியராக இருக்குது. அதே சமயத்தில் கோர்வையாக இருக்குது. நான் சொல்கிறது கரெக்டா? ஏன் பேஸோட ஒரு பாட்டு போடுங்க. வரேன். நல்லா இருக்கு, ப்ளசண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்கு? மேசிவ். அதுதான் சொல்கிறேன்ல, இந்த கிளியராக வந்து பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் செம்மையா இருக்குல்ல. அதான் இதுல வந்து ஒரு சைட்லயும் 5 டிரைவர் யூனிட்ஸ் இருக்கு. அப்படியா? ஒரு இல்ல, இது வந்து இப்போ என்ன டவுட் அப்படின்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி சப்போர்ட்டட் மொபைல தான் கேட்க முடியுமா, இல்ல எந்த மொபைல் வேணாலும் இதே கிளாரிட்டியோட கேட்க? அதுக்கு எக்ஸ்டர்னல் டேக் வேணும் அந்த அளவுக்கு. இப்போ LG V30 இருக்குல்ல, அதுல கேட்டா வேற லெவலா இருக்குமே. அதுல கேட்டாலும் நல்லா இருக்கும். ஆமா. ஸோ அந்த மாதிரி டிவைஸ்ல கேட்கறதுக்கு தான். ஸோ ஒரு சைட்லயும் 5 டிரைவர் யூனிட்ஸ் இருக்குடா. அதனாலதான் உனக்கு எல்லா ஃப்ரீக்வன்சிஸையுமே அழகா லேப் பண்ண முடியுது. அதேதான், கோர்வையா இருக்கு. மேஸா 20,200 rupees இப்போதைக்கு. இதுவா? அப்ப நல்லா இருந்துதான் ஆகணும். ஏன்னா ஹைலைட்டே அதுதான். 5 டிரைவர் இமேஜின் பண்ணி பாரு. இந்த சைட்ல ஒவ்வொரு இடத்துலயும் 5 டிரைவர் யூனிட்ஸ் இருக்குன்னா அப்ப அவங்க எப்படி டிசைன் பண்ணிருக்கணும்? மேசிவ் தான், நல்லா இருக்குங்க. 20,000 அப்படின்றது சீப்பா யாராவது பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அதான் எப்பயுமே எங்க ஆள் வந்தானாலே 20 லட்சம் 20 கோடி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கோடியில சும்மாடி பேக்கோட சேர்த்து போட்டு வர்றது இல்லடா. எஸ் எஸ். இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்க கீழே இருக்கிற கராஜ்ல போய் கார்ஸ் பார்க்க போறோம். வரோம், பார்க்கலாங்க. பை. வாங்க. ஸ்பெஷல் கை யாருன்னா, இவன் வந்து என்னன்னா சூப்பர் மிக்ஸ் 5. சரி, சூப்பர் மிக்ஸ் 5ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணதுதான். இந்த பட்டோட சைஸ் சூப்பர் மிக்ஸ் 5ஏ ஸ்பெஷாலிட்டி தாங்க. அப்படி வரீங்களா? அப்படி சொல்றேன் நானு. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இருக்கலே ஹைலைட் என்னன்னா அந்த படையப்பால மின்சார கண்ணா சாங் இருக்குல்ல. ஆமா. அதுல அதுல கரெக்டா ஒரு 2 minutes கிட்ட லெஃப்ட் காது வரமா வந்து சோல வரமா அரைஞ்சிட்டு போவாங்க. தர 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 தரன்னு. ஆனா இதுல ஒரே ஒரு பெரிய டிஃபரன்ஸுங்க, தலைவன் நல்லா பெருசா இருக்கிறான். ஏன்னா 4க்கும் 5க்கும் நம்ம சைடு பை சைடு வர காமிச்சிருப்போம். ஒரு டிரைவர் உள்ள போனவனே பையன் லாக் பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க, எங்கால அவ்வளவுதான். இப்ப அந்த டிரைவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டான்.
எல்லாமே அவ்வளவு கிளீனா இருக்குல்ல. வா, ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் சவுண்டு நம்ம ஃப்ரண்ட்ல அப்படியே இருக்குது எல்லாமே. அடிக்குதுங்க, இந்த பக்கம் அடிக்கிறான் பொழிச்சு பொழிச்சுன்னு. செம்மையா இருக்குங்க. என்ன செப்பரேஷன் அப்பா. அதாவது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான சாங்கா இருந்தாலும் அந்த செப்பரேஷன் வந்து பயங்கரமா இருக்குங்க. இதில் அந்த பேஸ்லேயே நாங்கள் உணர்ந்துருவோம். நான் அட்டி பவர் ஹவுஸுங்க. எப்படி சரியான ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் இது. லிட்டரலாக ஒரு ஃப்ளாக்ஷிப்போட ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் ஸ்பேஷல் ஆடியோ மாதிரி இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ். அந்த கான்சர்ட் ஹால்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குங்க. இவன் வேற லாகா தான். சூப்பர் மிக்ஸ் 4 வந்து அந்த வி ஷேப்புங்க. இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி சூப்பரா டியூன் பண்ணியிருக்கானுங்க. யாருக்கு என்ன வேணுமோ உனக்கு எல்லாத்துக்கும் இருக்குடா, அந்த என்ஜாய் பண்ணிட்டு போங்கடா. கிளாரிட்டி தாங்க அப்பா. ஆர்டினரி பர்சன் ஃப்ரம் லியோ. அந்த அனிருத்தோட ஒவ்வொரு மியூசிக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சும்மா வேற லெவல்ல தெரியுது. இதெல்லாம் போட்டோம்னா கழட்டணுன்னே தோணாதுங்க. பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவோம். எனக்குள் ஒருவன். ஓ, நான் டக்குன்னு இதை பார்த்தானே சிவாஜி காயின் டாஸ் நினச்சிட்டேன். ஷூ ஷூ ஷூ, அதெல்லாம் அல்டிமேட். எங்க ஆளுக்கு மல்டிபிள் சாங்ஸ். என்னடா பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறீங்க அப்படி? மல்டிபிள் சாங்ஸ். அதாவது இது நார்மல் சாங்ஸ், அதாவது ஒரு மெலடி சாங்காக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு ஃபோக் சாங்காக இருந்தாலும் சரி, எது கேட்டாலுமே நல்லா இருக்குங்க. ஒரே ஐயம் வாங்கி செட்டில் ஆகணும்னா இதை வாங்கிக்கலாம். வேற எந்த ஐயமே வேணாங்க. பெரிய பட்ஜெட் தான், என்னால் வேற எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேணாங்க. ஏன்னா ஒரு 4 ஐயம் வாங்குறதோட ரேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 4-5 ஐயம் வாங்குறதோட ரேட்டு இது. உண்மைதான். சாக்ஸோஃபோன் அம்மா, ஐயோ அந்த ட்ரெயின் சவுண்ட் வேற பின்னாடி. மைக்கேல் ஜாக்சன், பில்லி ஜீன் என்ஜாய். ஏங்க வேற லெவலுங்க. சரியா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு அந்த அளவுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் பயங்கரமாக இருக்கு. வேற லெவல் ஆடியோ குவாலிட்டிங்க அப்பா. சூப்பர் மிக்ஸ் 4 டாப்ல இருந்துச்சு. இப்போ அவனுக்கும் மேலே அவன் போயிட்டான். மெலடி சாங் சாங்குமே கேட்கும், எல்லா சாங்குமே தரமா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க கேட்கறதுக்கு. அந்த அடாப்ஷன் வந்து அடாப்டபிலிட்டி பயங்கரமாக இருக்குது. மெயினாக அந்த வோக்கல்ஸோட இது சூப்பராக இருக்குங்க. நல்லா பிரைட்டாக க்ளீனாக இருக்குது வோக்கல்ஸு. இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்ஸ். இது மழைய சாங். ஈரம் நிறைய பேருக்கு இது பிடிச்ச சாங்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வேற லெவல். அந்த டைம்லேயே அந்த டைமில் இருந்த எல்லாருக்குமே அது செட் ஆகிடும். மூவியே பயங்கரமாக இருந்து. யோ என்னையா இப்படி எடுத்துருக்கீங்க? சம படம். இந்த பாட்டே பயங்கரமா இருக்கு ப்ரோ. சாக்லேட் மலை அது நிறைய பேர் கேட்டுருவாங்க. எப்படி கேட்கும் பாருங்க. இதுல வோக்கல்ஸ் ஆனால் செம்மையா செப்பரேஷன் தெரியுது ப்ரோ. மியூசிக்கும் இதுவும் நல்லா க்ளீனாக தெரியுது. இந்த ஓவர்லாப்ன்ற பேச்சே கிடையாது எதுவுமே. டக்கு டக்கு அடி பிரிச்சு மேயும் எல்லாத்தையும் மாப்பிள்ள பிரிச்சு வச்சிருக்கான். ஐயோ நோ வேர்ட்ஸுங்க. ஐ எம் பினிஷ். மாறுது ஓட்டாண்டா அடி. ஐயோ சீரியஸா வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்ஜினியரிங் மார்வல் இந்த ப்ராடக்ட். அப்ப இதுவே எப்படி இருக்குன்னா இதோட இன்னும் பெட்டரான ப்ராடக்ட். இவன் வேற ரகங்க. லவுட்னஸ்ஸு, கிளாரிட்டி எல்லாமே டாப்புங்க. செம்மையா இருக்குது. அந்த ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் தாங்க ப்ளஸ். இதுக்கு சுற்றி அடிக்குது அப்படியே. மியூசிக்கு ஃபுல்லாக சுற்றி அடிக்குது. யூஸ்வலாக நம்ம இந்த ப்ளூடூத்தில் பார்ப்போம். பட் ஒரு ஒயர்டில் இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது சீரியஸாக. டிடிஎஸ் 3D சவுண்ட் சூப்பருங்க. அதான் ப்ரோ சொன்னேன். இது டால்பி அட்மாஸை விட நல்லா இருக்குங்க.
அதான் இது இந்த சோகத்தை நான் எங்க போய் சொல்லன்னு தெரியல. இவங்க வந்து பிளான்டா பண்ணிருக்காங்க ப்ரோ எல்ஜி மியூசிக்காக. ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா அந்த டைம்லலாம் டிடிஎஸ் எல்லாம் என்ன பெரிய டிடிஎஸ் அவ்வளோதான் அப்படின்னு தான் இருக்கும். எப்படியும் இவரு காமேஷ் ப்ரோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் பண்ணவங்க. வந்து இதை எடுத்துட்டு போயிடுவாங்க, ஜிடிஎஸ் G8S எடுத்துப்பாங்களாம். ஓகே. ஏன்னா 32 பிட் போதும் ப்ரோ, நான் ஓகே ஓகே. அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ மற்றபடி V40க்கு ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டியில எப்படி எடுத்துடலாம். வீடியோ கொடுக்க போறீங்களா V40? நம்ம கம்யூனிட்டில இருக்க கொடுத்துட்டு திரும்ப சோர்ஸ் பண்ண வேண்டியதான், ஒன்னா சோர்ஸ் பண்ண வேண்டியதான் சுத்தி. இது என்ன மார்க்கெட் வேல்யூல இருக்குது இப்போ? இது நம்ம 11 நம்ம வந்து ஒரு 10 கொடுத்துருவோம், நம்ம யூஸ் பண்றோம். சரி ஓகே, அவ்வளவுதான். ஸோ பார்ப்போம். இதுல ஹைலைட் என்னன்னா டிவைஸ் வந்து கண்டிஷனா கிடைக்கிறதா சேலஞ்சிங். அதுதாங்க, கொஞ்சம் க்ளீன் டிவைஸா இருந்தா பெட்டருங்க. ஏன்னா நம்ம வாங்கி ஒரு 5 வருஷமாவது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வாங்கிட்டு உடனே எல்லாம் மாத்த முடியாது. இது நல்ல டிவைஸா கிடைச்சுன்னா பிரச்சனையே இல்லை, இந்த ஒரு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கண்டிஷன் கிடைச்சதே பெரிய ஆச்சரியம். ஆமா, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுவே ரொம்ப கிளீனா இருக்குங்க. இந்த ஜாப்பனீஸ் யூனிட் அது இல்ல ப்ரோ, குளோபல். அப்படியா? ஸ்பிரிண்ட் குளோபல்லாம் பெரிய விஷயம். US ஓட மாடல் ஸ்பிரிண்ட். நான் நெட்வொர்க்லாம் போட்டு செக் பண்ணிட்டேன், அதெல்லாம் பக்காவா இருக்கு. 4G+லாம் கரெக்ட்டா வருது. ஓகே, சிம் போர்ட் யூஸ் பண்றவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். இந்த V40 இந்த மாடல் வாங்குறவங்களுக்கு 4G-னா இது போதும். எனக்கு சிம்லாம் தேவையில்லை, வைஃபை ஒரு காட்சினா போதும். வெயிட்டே இல்லையா ப்ரோ எனக்கு? ஆமா ப்ரோ, எனக்கு V30 அவ்வளோ ரொம்ப என்னடா அவ்வளோ சூப்பரா பண்ணிருக்கீங்க. இதுன்னு அந்த அளவுக்கு இருக்குல்ல, செம்மையா இருக்குங்க. LG வேற லெவல் தான் சொல்லி பிடிச்சது போயிட்டாங்க, அவ்வளவுதான். பாவம். எப்படி இருக்குல்ல டிவைஸ்லாம் அல்டிமேட் ப்ரோ. ஸோ அதான் இந்த மாதிரி டிவைஸ் இருக்கிறனால எனக்கு என்ன தெரியுதுன்னா வித்தியாசம் தெரியுது. இந்த மாதிரி பயங்கரமா தெரியுதுங்க. ஒரு நல்ல ஒரு என்னதான் நீங்க டேக் போட்டே புஷ் பண்ணாலுமே அந்த டைம்ல இருந்த ஒரு டிவைசஸோட அந்த ஹார்ட்வேர் சுப்ரீமசின்னு ஒன்று இருக்குல்ல, அது நல்லாவே தெரியுதுங்க டிஃபரன்ஸ். எக்ஸாக்ட்லி. ஏன்னா நோக்கியாலாம் இவனை விட பழசு. அவன் பஞ்சிங் அபவ் தி லைன் தான் சீரியஸா. ஏன்னா பல நோக்கியாலாம் 1500 வாங்குறாங்க போனை, வாங்கிட்டு அடிச்சு நவுத்திட்டு இருக்கிறான் மியூசிக். என்ன மேட்டர்னா ப்ரோ, இந்த N91 இருக்கு பாத்தீங்களா, நான் போயிட்டு சும்மா செக் பண்ணேன். வெப் ஃபுல்லா தேடினா பழைய டேட்டா கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு மாடர்ன் டிவைஸ் வித் மோர் ஃபைல் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா LG. ஆமா ஆமா, ஆப்வியஸ்லி. MP3 தான் கேட்க போறேன் அப்படின்னா MP3ல பெஸ்ட் CD குவாலிட்டி 320 kbps. ஆமா, அதெல்லாம் அது போட்டீங்கன்னாவே போதுங்க. ஏங்க மொக்க ஃபைலுங்க இதெல்லாம், அதுவே அவ்வளவு நல்லா இருக்குங்க. N91 அடிச்சு கால் இல்ல. CD குவாலிட்டி அந்த 320 kbps எல்லாம் டவுன்லோட் பண்ணி போட்டோம்னா தலைவன் வேற மாதிரி. போனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. ஆமா, ஏன்னா தலைவன் வந்து உள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்கும். கரெக்ட். கீழே எல்லாம் போட்டீங்கன்னா அந்த ஷாக்ல வந்து வாய பிளந்துரும். அதே மாதிரி இந்த மேக்னெட் இதெல்லாம் வைக்க கூடாது, நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல. அந்த ஓல்டு போன்ஸ்ல வந்து அது ஒரு இது இருக்கு. பட் மத்தபடிங்க நம்ம சொல்ல வந்து இந்த ப்ராடக்ட் சூப்பர் மிக்ஸ் 5 இவன் வந்து உண்மையிலேயே ஒரு அப்கிரேடு. தலைவன் ஜெயிச்சிட்டான், பெஞ்ச்மார்க் கை. தலைவன் ஜெயிச்சிட்டா. இப்ப இவன் தான் பெஞ்ச்மார்க். எந்த ஐஎம் வந்தாலும் இதோட கம்பேர் பண்ணிடுவோம். இதுக்கு அதுக்கு வச்சா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து கம்பேர் பண்றது வந்து ஒரு 20K இல்லாட்டி ஒரு 15K ஒரு ஐஎம் இருக்குன்னா. ஆமா, பட் நாங்க எதுக்கு சொல்றோம்னா ஒரு பெஞ்ச்மார்க் ஆடியோக்கு இப்ப 100 மார்க் அப்படின்னா சும்மா. சோ இப்போ இதுவே வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ஐஎம் வாங்குறான்னா அதுக்கு இதுக்கு வச்சா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஒரு 80% அச்சீவ் பண்ணிச்சுன்னா அது பெரிய விஷயம் 5000த்துல. அப்ப அது வந்து பெஸ்ட்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி சொல்றேன் நான் ஒரு கம்பேரிசன் பார்க்கும்போது. அந்த மாதிரி பாயிண்ட்ல தான் பேசுறோம். இவன் 100க்கு 120 கூட கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கிறான் அந்த அளவு. ஏன்னா இதையும் நாங்க எப்படின்னு சொல்றோம், நீங்க 4 லட்சம் ரூபாய்க்குலாம் EM ஆமா இப்ப கூட இருக்கு நிறைய நம்ம ஆளுங்களே போயிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. ஆமா, சோ அங்க போனீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா சூப்பரான அதுக்கு அந்த ஆம்பே வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் சொல்றாங்க. அது இல்லாம ஹெட்போன் ஒரு 4 லட்சம் அதுல கனெக்ட் பண்ணி கேட்க முடியும். அதுதான் அது வந்து வேற லீக். பட் நாங்க அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு டாப் இது இருக்கும் இல்லையா, அது வந்து இப்போதைக்கு இதுதான். இது வந்து கன்சியூமர் கிரேடுங்க. நீங்க வந்து ஹெட்ஃபோன் ஜோன்ல போய் பார்த்தது எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும். எப்படின்னா ஒரு ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்றவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே கரெக்டா இருக்கும். ஒரு கன்சியூமரால அது என்ஜாய் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க மியூசிக் கிரியேட் பண்றவங்க அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு நோட்டுமே வந்து கரெக்டா செக் பண்ணுவாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கணும், பிளஸ் எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரினா இவன் தலைவன் வந்து நம்பர் 1 நிக்கிறான் இப்போதைக்கு. நாங்க யூஸ் பண்ணதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுங்க. ஆனா காசுக்கேற்ற தோசை தான் உண்மையிலேயே. அண்ட் ஐஎம் வந்து ஒரு காஸ்ட்லியான ஹாபிங்க, அது எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு ஒரு இது வாங்கிட்டீங்களா, இப்போ 1000 ரூபால ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோ அடுத்து எனக்கு ஒரு 3000 ரேஞ்சில் ஒன்று சொல்லுங்க ப்ரோ அப்படின்றாங்க. 3000ல யூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு ஒரு 5000 6000 ரேஞ்சில் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா. ஏன்னா அந்த ஐஎம் வந்து உங்களை வந்து அடுத்தது வாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுவே இருக்கு. அப்ப இன்னொரு 3000 ரூபாய் போட்டா எனக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் அதையே ட்ரை பண்ண கூடாது. கரெக்ட்.
அப்படியே புஷ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி தாங்க. அண்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான், எல்லாமே காஸ்ட்லி தான். எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ரைட்டு, வந்து சூப்பர் மிக்ஸ் 5 வந்து ஒரு நல்ல டாப் டியர் ஐஎம் கண்டிப்பா. ஸோ பார்ப்போம். ரைட்டுங்க, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.